முத்து செஞ்சது தரமான சம்பவம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஹிணி மனோஜும் வந்துட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. வீட்டில் வந்து மீனா மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த பாட்டி இருந்துக்கிட்டு நான் வந்ததுலேருந்தே மீனா மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஏன் விஜய் அண்ணிலாம் இது கேட்க மாட்டியா? 3 மருமகளுக்கு ஒரே மாதிரி வேலை கொடுக்கணும்ல, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், மீனாக்கு மட்டும் நீ வேலை கொடுக்குற அப்படின்னு சொல்ல உடனே விஜயா இருந்துக்கிட்டு அவதான் அத்தை வீட்டில் சும்மா இருக்கிறா, மற்றவங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்கல்ல, ஸ்ருதியும் வந்து வீட்டில் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவ, அவளுக்கு எப்படி நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு மீனாவும் தானே பூ விற்கிறா, இருக்கிறதே அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வெளியில கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. ரோஹிணி மனோஜும் அவங்க ரூம்ல போய் பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு நல்ல வேலை ரோஹிணி, நீ பண்ணது நல்ல விஷயம் தான், அந்த 30 லட்ச ரூபாய் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்ட, இப்ப பாரு நம்ம ஓனர் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு மெதுவா பேசுங்க, முத்துக்கு இது அன்னைக்கு மாதிரி வெளியில நின்று ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சிட போறாங்கன்னு சொல்ல மனோஜ் இருந்துகிட்டு அதான் வீட்டுல யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பாட்டி இருக்கிறத மறந்துட்டு பேசிடுறாங்க. வெளியில நின்று பாட்டி கேட்டுறாங்க. உள்ள போயிட்டு ரோஹிணி இந்த அமௌண்ட் கொடுக்குறியா இல்ல வந்து நான் விஜயா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா போயிடும். இதை நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின அமௌண்ட் ஆச்சே, இப்ப பார் நம்ம கைவிட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாட்டி போயிட்டு இந்த அமௌண்ட்டை காமிக்கிறாங்க. என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, இதை வச்சு நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து கிட்ட கொடுக்குறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஏன் அத்தை இந்த காசை வந்து முத்து மீனாக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஈக்குவலா வந்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரோஹிணியோட அப்பா தான் மலேசியாவில் இருக்கிறாரு, அவங்க கிட்ட காசு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்ருதி வீடும் வந்து ரொம்பவே வசதியான வீடு, அதனால அவங்கள்ட்டையும் காசு இருக்கும், நம்ம முத்து மீனா தான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, மீனா பாரு தெரு தெருவா பூ வித்து இந்த வெயில்ல ரொம்பவே கஷ்டப்படுறா, அதனால தான் நான் அவளுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பா இவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுத்தா பிசினஸ்ல ரொம்பவே முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயாக்கு உடனே கோவம் வந்துடுது, இந்த அத்தை இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.